நல்லா அடிக்கிறீங்கடா காப்பி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. தமிழ் சினிமா படங்களை அப்படியே காப்பி பண்ணி 100 கன்னட படங்களை எடுத்திருக்காங்க. அது என்னென்ன படம்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ஹிப்ஹாப் ஆதி நடிச்சு 2017 ரிலீஸ் ஆன மீசை முறுக்கு படத்தை அப்படியே காப்பி பண்ணி 2019 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா தனுஷ் நடிச்சு 2007 ரிலீஸ் ஆன பொல்லாதவன் படத்தை அப்படியே காப்பி பண்ணி 2010 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா அஜித் நடிச்சு 1999 ரிலீஸ் ஆன அமர்கலம் படத்தை அப்படியே காப்பி பண்ணி 2001 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா சசிகுமார் நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன சுந்தரபாண்டி படத்தை அப்படியே காப்பி பண்ணி 2013 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா எஸ்டிஆர் நடிச்சு 2015 ரிலீஸ் ஆன வாலு படத்தை 2016 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா அஜித் நடிச்சு 2014 ரிலீஸ் ஆன வீரம் படத்தை 2019 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா சசிகுமார் நடிச்சு 2009 ரிலீஸ் ஆன நாடோடிகள் படத்தை 2011 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தை 2014 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா கார்த்தி நடிச்சு 2010 ரிலீஸ் ஆன பையா படத்தை 2014 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. அடுத்ததா விக்ரம் பிரபு நடிச்சு 2013 ரிலீஸ் ஆன இவன் வேற மாதிரி படத்தை 2016 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருப்பாங்க. சசிகுமார் நடிச்சு 2001 ரிலீஸ் ஆன சுப்பிரமணியபுரம் படத்தை 2012 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. விமல் நடிச்சு 2010 ரிலீஸ் ஆன களவாணி படத்தை 2011 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. ரஜினி நடிச்சு 1991 ரிலீஸ் ஆன தளபதி படத்தை 2003 வந்து கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிச்சு 2018 ரிலீஸ் ஆன 96 படத்தை 2019 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. விஜய் சேதுபதி நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன பீசா படத்தை 2013 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. அடுத்தது சிவகார்த்திகேயன் நடிச்சு 2012 ரிலீஸ் ஆன மனம் கொத்தி பறவை படத்தை 2014 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. அஜித் நடிச்சு 2001 ரிலீஸ் ஆன தீனா படத்தை 2002 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. கமல் நடிச்சு 1992 ரிலீஸ் ஆன தேவர் மகன் படத்தை 2006 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. அஜித் நடிச்சு 2006 ரிலீஸ் ஆன வரலாறு படத்தை 2012 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. விஷால் நடிச்சு 2014 ரிலீஸ் ஆன பூஜை படத்தை 2017 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. சசிகுமார் நடிச்சு 2013 ரிலீஸ் ஆன குட்டிப்புடி படத்தை 2019 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. அடுத்ததா விஷால் நடிச்சு 2013 ரிலீஸ் ஆன பாண்டிய நாடு படத்தை 2015 கன்னடத்துல ரீமேக் பண்ணிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா.